நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த 3 பேர் காம்போ தான். வெற்றிமாறன், தனுஷ், அனிருத். இந்த 3 காம்போ நான் என்ன பண்ணுறது வரல பேசல தல. அந்த 3 பேர் காம்போ தான் தெரிக்குது. பிஜிஎம் தெரிக்குது. வடச்சென்னை யூனிவர்ஸ் வர கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறேன் தல. அவ்வளோதான். எஸ்டிஆர் லுக், அந்த ஃபங்க் வச்சு வர லுக்லாம் வந்து சான்ஸே இல்லை தல. அந்த மாதிரி லுக் வந்து அந்த வடச்சென்னை உள்ள நம்ம கூட்டு போகுது. என்ஜாய் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அந்த தனுஷ் பேர் வந்து கோல்டு வார்லாம் கிடையாது. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேருமே நல்ல படம் கொடுக்குறவங்க தான் தமிழ் சினிமாவுக்கு. எஸ்டிஆர் இப்போ தான் கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் கொடுப்பாரு, நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அவ்வளோதான். வெற்றிமாறன் இயக்கத்துல இந்த காம்பினேஷன் எஸ்டிஆர் இருக்காருல்ல, ஆமா அந்த அது ஓகேவா இருக்கா? அது வந்து ஓகேவான்னு சொல்ற ஒண்ணுமே இல்லை. வெற்றிமாறன் வந்து ஒரு படம் வந்து எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து வேற லெவல்ல போகும். இது வந்து ஒரு வடச்சென்னை யூனிவர்ஸ் போது இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன் தான். கண்டிப்பா எல்லாம் என்ஜாய் பண்ண போறோம் அவ்வளவுதான். எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? எதிர்பார்த்ததோட நிறையவே இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி தான் அந்த அந்த பிஜிஎம் மெயினா பேசுது. அந்த எலிவேஷன் கொடுக்கறதுலாம் அனிருத்தால மட்டும் தான் முடியும். என்ஜாய் பண்ண போறோம். வடச்சென்னையில வந்து பிஜிஎம் தான் பயங்கரமா பேசப்பட்டது. இதுலயும் எனக்கு தெரிஞ்சு சனா வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு அனிருத்துமே ட்ரை பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த வடச்சென்னை யூனிவர்ஸ் செட் ஆகிடும் நம்புறேன். ஏன்னா இதில் வந்து பிஜிஎம் வந்து அனியோட இதுதான் ஸ்டாண்டர்ட் தான். அது கண்டிப்பாக இன்னும் வந்து அனிருத் வந்து கொடுப்பாரு. பிஜிஎம் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. எந்த தோணுது அவ்வளோதான். அப்புறம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் கரெக்டாக இருந்தது. தனுஷ் ரெஃபரன்ஸை வந்து நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து ப்ரோமோ நல்லா தான் இருந்தது. அவர் எஸ்டிஆர் லுக்கும் நல்லா தான் இருந்தது. நல்லா புது ஃப்ரெஷ் காம்பவுண்ட்றதுனால நல்லா எதிர்பார்க்கலாம். ஏன்னா மியூசிக்னா மட்டும் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. எனக்கு நல்லா ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா வந்து வடச்சென்னையில் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக், சனா மியூசிக் எல்லாருக்கும் அது ஒரு தனி ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறாரு. வடச்சென்னைனால ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றது வந்து மியூசிக் தான். அந்த மியூசிக் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு இது அப்படியே கேட்கும் போது வந்து பேரடைஸ் மியூசிக்கே கொஞ்சம் வேறு மாதிரி டியூன் பண்ணி போட்டிருக்க மாதிரி இருந்தது. எனக்கு சுத்தமாக மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நெல்சன் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காப்புல, நல்லா இருந்தது. இன்னும் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வடச்சென்னையோட அன்டோல்டு யூனிவர்ஸில் அன்டோல்டு ஸ்டோரியாக வருது இது. ஃப்ரெஷ் காம்போ. அதனால் நான் வந்து இன்னொன்று நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதுக்கிட்ட இருந்து. அதுவும் வெற்றிமாறன்னாலே கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ கொஞ்சம் நிறையாவே இருக்குது ஃப்ரெஷ் காம்போன்றதுனால. இந்த காம்போ இருக்குல்ல, வெற்றி அண்ட் எஸ்டிஆர் காம்போ இருக்குல்ல, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. அதே அந்த ஸ்டோரி ஓகேவா? எனக்கு என்னென்னா டு பி ஆனஸ்ட் எனக்கு சுத்தமாக எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் இது ரொம்ப ஹைப்லாம் இல்லை. புது ஃப்ரெஷ் காம்போவாக இருக்குது. சரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது எப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி பொங்கல் வடகறி வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி சும்மா இதை ட்ரை பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி நான் இது பார்த்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு எஸ்டார் நல்லா டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இதில் வெற்றிமாறன். அவர்கிட்ட வெற்றிமாறன் வந்து யாராக இருந்தாலும் நல்லா பிடிச்சி சக்கையாக புடிஞ்சு கொண்டு வந்துடுவார் இல்லையா ஆக்டிங்கை. சரி எஸ்டார் கிட்ட இருந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் ஒரு ப்ரோமோ தான். ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு வெகு வந்த ஃபீல் இருக்குது. சிம்பு சம்பவம், அனிருத் சம்பவம், வெற்றிமாறன் சம்பவம் 3மே ஒன்றா பார்த்தாச்சு. அதுவே எங்களுக்கு போதும். எப்படா படம் வரும்னு இருக்குண்ணா. மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. 5 நிமிஷம் ப்ரோமோ மொத்தத்தையும் காமிச்சிட்டாங்க. எஸ்டிஆர் லுக்கா விண்டேஜ் லுக்குண்ணா. அவர் ஃபங்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திரும்பி ஃபங்கு வச்சு நாங்கள் தனுஷ்ட போய் ஃபங்கு கேட்டோம். இவர் ஃபங்கு வச்சுட்டு வராரு. இடையில வந்து அந்த ஒரு சீன் வந்து தனுஷை நடிக்க வைங்க சொல்லிட்டு போறாரு. ஐயோ அதுதான் வேற எவருண்ணா. இவர் வந்து இவரோட கேரக்டர் வந்து படம் முழுக்க பங்கு வச்சு வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பிளாஸ்டா இருக்கும். படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருந்தது நான் படம். எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கா இருக்குண்ணா. எங்களுக்கு வைப்ரேஷன் சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா. வேற லெவல்ல ஆயிடுச்சுண்ணா. வேற லெவல்ல இருக்குண்ணா. எதிர்பார்த்ததை விட என் தலைவனை ஸ்கிரீன்ல பார்த்தது இப்போதான் எங்களுக்கு தீபாவளி. எஸ்டிஆர் லுக் வேற லெவல்னா சொல்றது வார்த்தை இல்லை. அந்த மாதிரி இருக்கு எஸ்டிஆரோட லுக்கு. அது வந்துட்டு அதுதானா எப்படி சொல்றது, தனுஷ் நேம் சொல்றாங்களே அது வந்துட்டு அது வந்து அவரோட பெரிய மனசு தானே காரணம். அவரோட பெரிய மனசு தானே காரணம். அவருக்கு சொல்லுவாங்க ஃபுல்லா சண்டை போடுறாங்க அவங்க ஃபேன்ஸ் இந்த மாதிரி இல்லை. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லை. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இதே போதும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நமக்கு. அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. டபுள் மடங்கா இருக்குண்ணா. நாங்கள் எதிர்பார்த்தோட டபுள் மடங்கு. ஒரு சின்ன வயசு லுக்கில் வராரு. நான் சும்மா ஏதோ பப்ளிசிட்டி கோசம் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அவள் தான் வேற மாதிரி. நாங்களாம் தோத்துறோம். எங்களாம் 22 வயசு மாதிரியே தெரில. அவர் தான் அப்படி இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறா போடலாம் சொல்றது வார்த்தை இல்லைண்ணா. என் தலைவனை ஸ்க்ரீன்ல பார்த்தது எங்களை ஹாப்பிண்ணா. அதுதான் நான் எப்படி சொல்றது, வைத்தறிச்சல் பிடிச்சதா இருக்கும். ஆனால் எஸ்டிஆரோட ஏற்றர்ஸ்லாம் வைத்தறிச்சல் பிடிச்ச மாதிரி இருக்கும். சரியான காம்பினேஷனு. சொல்ல இன்னொருத்தர் ஒரு பேரை விட்டீங்க, அனிருத். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சாரி அவருக்கு ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. அவரோட காம்பினேஷனும் வேற லெவலில் இருக்குண்ணா. 3 பேரும் பங்கம் பண்ணிட்டாங்கண்ணா. அதுதான் நான் சொல்கிறேன். அனிருத் பிஜிஎம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. சனா இல்லாதது வந்து ரொம்ப ஒரு மனக்கசப்பாக இருக்குது.
சனா போட்டுருக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி சிம்பு நல்லா மாசாக இருக்காரு. அதான் சூப்பராக இருக்குது. ப்ரோமோ பார்க்க நல்லா இருக்குது. பட் மியூசிக் மட்டும் அப்படியே பேரடைஸ் பிஜிஎம் மாதிரியே இருந்துச்சு. எஸ்டிஆர் லுக் அப்படி இருக்கு. எஸ்டிஆர் லுக் சூப்பராக இருந்தார், அருமையாக இருந்தார், செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார். அவரோட பாடி லாங்குவேஜ், இந்த வடச்சென்னைக்கு இது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் அருமையாக இருக்குது. காஸ்டியூம்ஸுமே ஆப்டாக இருக்கார், அப்படியே அப்படியே மாஸாக இருக்கார். அவர் வாக்கே அருமையாக, எல்லாமே சூப்பராங்க. எஸ்டிஆரே மாஸ், எஸ்டிஆர் தான் சூப்பர். தனுஷ் நேம் மென்ஷன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அது நல்லா தான் இருந்துச்சு. அது தனுஷ் ஓகே குட். அது பின்னாடி அவங்களுக்குள்ள நிறைய பீஃப்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அவங்க பேர்லாம் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்கன்றப்ப ஓகே ஹோல்சமாக நல்லா அருமையாக இருக்குது. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.